காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஜோதிமணி அவர்கள் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்களை பெற்றிருக்கார். இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் 300 வாக்களை தான் பெற்றிருக்காரு. கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கதா தெரியுது, உங்களுடைய பார்வை? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை ரீதியான ஒரு போட்டி. முதல்ல இந்த தேர்தல் ஏன் வந்ததுங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் பதில் சொல்லணும். ரொம்ப மர்மமான முறையில கடந்த முறை இருந்த வைஸ் பிரசிடென்ட் நீக்கப்பட்டிருக்காரு ராஜினாமாங்கிற பேர்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எதிர்கட்சிகள் யுனைடெடா இருந்து நம்ம போட்டியிட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பை நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு தான். ஏற்கனவே நம்பர் அவங்ககிட்ட இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த அடிப்படையில அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு நீண்ட போராட்டத்தின் ஒரு துவக்கமா தான் இதை நம்ம பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். வெற்றி பெற்றுள்ள திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் அப்படின்றது 315 இருந்தது, ஆனா இப்ப 300 குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய 15 வாக்கள் எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதை பார்க்கணும். ஏன்னா நிறைய கட்சிகள் கூட்டணியில இருந்திருக்கும். அதுல ஏதாவது செல்லாத வாக்குகள் ஏதாவது இருக்கா என்னங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. என்னன்னு முழு டீட்டெயில் தெரியல. நீங்க சொல்ற நம்பர் தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு நம்பர் முக்கியம் நான் நினைக்கல. ஒரு நாட்டுக்கு ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழல்ல இந்தியால ஒரு தேர்தலே ஒரு மிகப்பெரிய முறைகேடுகளுடன் ஒரு வாக்கு திருட்டோட நடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கத்தினுடைய வெற்றியே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். ஒரு மிக வலிமையான ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி போட்டியிட வேண்டும் நம்ம நினைச்சோம். அந்த அடிப்படையில தான் சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஒரு நீண்ட காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு நீதியரசர் பொறுப்பில் இருந்தவர், நேர்மையானவர், ஒரு கொள்கையாளர், மிக முக்கியமாக அரசியல் சாசனத்திற்காக ஒரு அரசியல் சாசனத்தை கட்டி காப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர். அப்படி ஒரு வேட்பாளரை போடணும், அதன் மூலமா தான் ஒரு செய்தியை நம்ம சொல்லணுங்கிறது தான் எதிர்கட்சிகள் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன். பட் மற்றபடி நம்பர் ஒரு மேட்டர் நான் நினைக்கல. நன்றி மேடம். இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 452 எம்பிக்கள் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். மாநிலங்களவையை இனி அவர் சிறப்புற வழிநடத்த இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.